இறைவனுக்கு நன்றி. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து 1968 தமிழில் வெளியாகி 100 நாட்களுக்கு மேல் ஓடி மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் எங்க ஊரு ராஜா. இந்த திரைப்படத்தை முதலாக பிரபல இயக்குனர் பி. மாதவன் தயாரித்தார். அவர்தான் படத்தை இயக்கினார். இவர் நடிகர் திலகத்தின் ஆஸ்தான இயக்குனர் என்பது ஊரறிந்த உண்மை. கதை வசனத்தை பாலமுருகன் எழுதியிருந்தார். இசை MS விஸ்வநாதன், பாடல்கள் கவியரசு கண்ணதாசன். பரமேஸ்வரி ராஜேஸ்வரி நல்வாக்கு தருவாயடி, யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க, 7 கடல் சீமை அதை ஆளுகின்ற நேர்மை, எங்க ஊரு ராஜா அவர் தங்கமான ராசா. துடிப்பான பாடல்கள், காதுக்கு இனிய இசையுடன் காதல் கீதங்களும் உண்டு. நேர்மையையும் மனித நேயத்தையும் சொல்கின்ற பாடல்களும் உண்டு. 1968 அக்டோபர் 21ஆம் நாள் தீபாவளி அன்று இந்த திரைப்படம் வெளியானது. படத்தின் நீளம் 159 நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த படம். ஒளிப்பதிவு PN சுந்தரம், நடிப்பு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், விஜய ரகுநாத சேதுபதியாக அப்பா சிவாஜியும், பூபதியாக மகன் சிவாஜியாகவும் வருகின்றார். கீதாவாக ஜெயலலிதாவும், சிவகாமியாக சவுகார் ஜானகியும், அதாவது சிவாஜிக்கு மனைவியாகவும் அம்மாவாகவும் வருகின்றார். நம்பியார், நாகேஷ், மனோரமா, செந்தாமரை, சாமிக்கண்ணு, லூஸ் மோகன் மற்றும் பலர் நடித்திருக்கின்றனர். அடர்த்தியான கதை. இன்றைக்கெல்லாம் ஒரு சின்ன கதையை வைத்துக்கொண்டே ஒரு படம் எடுக்கிறேன் என்று கதை விடுகிறார்கள். ஆனால் இந்த கதை மிக அடர்த்தியான ஒரு கதை, பலமான ஒரு கதை. வசனமும் காட்சிகளும் பலம் சேர்க்கும் வகையில் மிக அடர்த்தியான காட்சிகள், அடர்த்தியான வசனங்கள் பார்ப்பவர்களை பிரமிக்கவும், தன்னுடைய குடும்பத்தில் நடக்கின்ற ஒரு சம்பவமோ என்று கவனிக்கவும், தன்னுடைய பரம்பரையில் இப்படி நடந்திருக்குமோ என்று நினைக்கவும் வைக்கின்ற காட்சிகளும் வசனங்களும் படத்தை பார்க்க தூண்டுவதில்லை. படத்துக்குள் நம்மை இழுத்து சென்று விடுகின்றன. தமிழில் எங்க ஊரு ராஜா என்று வந்த இந்த படம் 1970 தெலுங்கில் தர்மதாதா என்றும், ஹிந்தியில் 1972 தில்கா ராஜா என்றும் உருவானது. 3 மொழியிலும் இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது. இதனுடைய கதை பல படங்களில் பிறகு பல வடிவங்களில் வந்தது என்பது வேறு விஷயம். திரைப்படத்தின் தொடக்க காட்சியில் சிவகாமியான சவுகார் ஜானகி தோன்றுகிறார். அவர் வெளியே வந்து பார்க்கும்போது தன்னுடைய கணவர் ரகுநாத சேதுபதியை காண்பதற்காக வரிசையாக கூட்டம் கூடி ஊர் மக்கள் நின்றிருக்கின்றார்கள். எனவே சென்று தன்னுடைய கணவரை, பூஜையில் இருக்கும் கணவரை போய் அழைக்க பயந்து தன்னுடைய கணவரின் தங்கையிடம் சொல்ல, அவரோ பயந்து போய் என்னால் முடியாது என்று சொல்ல, பிறகு தன்னுடைய 2 மகன்களிடம் சொல்ல, அவர்களும் பயப்பட, பிறகு ஒரு குழந்தையை கொண்டாந்து அங்கு அவர்களின் கடைசி குழந்தையை கொண்டாந்து பூஜை அறையில் வைக்க, அது அழுததும் உடனே சிவாஜி திரும்புகிறார். இதை யார் வைத்தது என்று கேட்கின்றார். அந்த கம்பீரம், நான் தான். ஏன் ஊர் மக்கள் இன்னைக்கு வருஷப்பருப்பு, ஊர் மக்கள் உங்களை பார்க்க வந்திருக்கிறார்கள், அதை நீ சொல்ல வேண்டியது தானே, பயம் என்று சொல்ல, பிறகு அவர் என்று வெளியே வருகிறார். சிங்க நடை போட்டு வெளியே வர கைத்தடி கொடுக்கப்படுகிற இந்த கைத்தடியும் ஒரு பேசும் அளவுக்கு ஒரு சிங்க நடை போட்டு வெளியே வந்து ஊர் மக்களுக்கு தன்னுடைய கையாலேயே பல உதவிகள், வேட்டி சட்டைகள் எல்லாம் அள்ளி கொடுக்கின்றார். அப்போது இன்னொரு பெரிய மனிதர் அங்கு நடிகர் திலகத்தை வருகின்றார். அவரை வீட்டுக்குள் அழைத்து சென்று பேசுகிறார். ஊர் பெரியவர்கள் வருகிறார்கள், அவர்களை அழைத்து பேசுகிறார். என்னவென்று கேட்க, நம்ம ஊருக்கு உயர்நிலை பள்ளி இல்லை, அதனால் பக்கத்து ஊருக்கு சென்று பிள்ளைகள் படிக்க வேண்டிய சூழ்நிலை என்று சொன்னதும் உடனே அந்த பள்ளிக்கான செலவுகளை ஏற்றுக்கொண்டு உடனே பணம் கொடுத்து அனுப்புகிறார். இதையெல்லாம் பார்க்கும் அந்த மனிதர், ஐயா துரை அவர்களே, பார்த்து செலவு செய்யுங்கள், நீங்கள் இந்த ஊர் மக்கள் சொல்வதால் புகழுக்கு மயங்கி அள்ளி கொடுத்து விடாதீர்கள், பணம் இருந்தால்தான் உங்களை மதிப்பார்கள், இல்லை என்றால் இவர்கள் மதிக்க மாட்டார்கள் என்று உண்மையை சொல்கிறார். அவரோ ரகுபதி பவனை தேடி வருகிறவர்களுக்கு கொடுத்துதான் பழக்கம், அதை கணக்கு பார்க்க எனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறார்.
ஆனாலும் கூட நீங்கள் பார்த்து கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதே போல் அவர் சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். ஊருக்கு வெளியே தன்னுடைய குதிரை வண்டியில் செல்லும் போது ஊர் மக்கள் அவருக்காக எழுந்து நின்று மரியாதை செய்கிறார்கள். அப்போது ஒரு கூட்டம் ஓடி வருகிறது. ஐயா, நாங்கள் ஹரிஜன காலனியை சேர்ந்தவர்கள், நேற்று வந்த வெள்ளத்தில் எங்கள் வீடுகளெல்லாம் அடித்து சென்று விட்டது, எங்களுக்கு வீடு இல்லை என்று சொன்னதும், சரி நான் வீடு கட்டு தருகிறேன் என்று சொல்லி, அப்போது தன்னிடம் பணம் இல்லாவிட்டாலும் கூட அவர்களுக்கு வீடு கட்டு தருகிறேன் என்று வாக்கு கொடுத்ததால் அங்கு அந்த ஊரில் இருக்கும் மார்வாடியிடம் சென்று 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அதை அவர்களுக்கு வீடு கட்டி தருகின்றார். இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் கோயிலில் வருகின்ற நம்பியார் இதை பார்க்கின்றார். மிகப்பெரிய செல்வாக்குள்ள செல்வந்தறிவர், இவரிடம் நிறைய பணம் இருக்கிறது என்று இவரை எப்படி கொண்டு வரலாம், தன்வசப்படுத்தலாம் என்று சொல்லி வந்து அவரிடம் பேசி, நான் ஏற்கனவே உங்களுடைய முப்பாட்டன் காலத்து உறவை சேர்ந்தவன் என்று அந்த உறவை புதுப்பித்து கொள்ள வந்திருக்கின்றேன், என் மகனுக்கு உங்களுடைய தங்கையை திருமணம் செய்து கொடுங்கள் என்று சொல்ல, அதே போல் இவரும் ஒத்துக்கொள்கிறார், நல்ல சம்பந்தம் என்று. மகனுக்கு அந்த நிச்சயதார்த்தத்தின் போது எங்கள் துரை அவர்கள் அள்ளி கொடுப்பார் என்று சொல்லிக்கொண்டே பெருமைப்படுத்த, இவரும் தன்னுடைய தங்கைக்காக இதையெல்லாம் தருகிறேன் என்று சொன்னதோடு மாப்பிள்ளையின் மேற்படிப்புக்காக 50,000 ரூபாய் ரொக்கம் தருகிறேன் என்றும் சொல்லிவிடுகிறார். திருமணம் நல்லபடியாக நடக்கிறது. ஆனால் அந்த 50,000 ரூபாய் கொடுக்க முடியாமல் தவிக்கும் போது வீட்டு பத்திரத்தையே கொடுக்கின்றார் உள்ளே அழைத்து சென்று. இதை பார்த்து வறண்டு போகும், கொதித்து போகும் நம்பியார் அதை வைத்தே நடிகர் திலகத்தை, ரகுநாத சேதுபதியை அவமானப்படுத்துகிறார். வீட்டுக்கு பொது வெளிவில் மக்கள் மத்தியில், கல்யாணத்தில் வந்தவர்கள் மத்தியில் நிற்க வைத்து, பையனுக்கு மேல் படிப்புக்கு 50,000 ரூபாய் தருகிறேன் என்றார், அதுக்கு கூட உள்ள வக்கில்லை, இவரை நீங்கள் மிகப்பெரிய ராஜா என்கிறீர்கள், அள்ளி கெடுக்கும் வள்ளல் என்று சொல்கிறீர்களே, இதோ அந்த 50,000 ரூபாய் கொடுக்க முடியாமல் இந்த வீட்டு பத்திரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்ல அவமானப்படுத்துகிறார். உனக்கெல்லாம் இதுக்கே துண்டு, பட்டு துண்டு என்று சபையில் சொல்லிவிட்டு செல்ல, அந்த ஊர் மக்களே அப்படியே அவரை ஒரு மாதிரியாக பார்த்து கொண்டு வெளியே போடுகிறார்கள். அதே போல் அதுக்கு பிறகு அந்த 50,000 ரூபாய் கொண்டு வந்து அவரிடம் கொடுத்து தன்னுடைய தங்கையை கொண்டு போய் விட்டு விடுகிறார். இந்த சூழ்நிலையில் அந்த 1 லட்சம் ரூபாய் கொடுத்த சேட் மேலும் 50,000 ரூபாய் கொடுத்த அந்த சேட் கடனுக்காக பத்திரத்தை கேட்டு வருகிறார். அவரிடம் எரிந்து விழுகிறார் சிவாஜி. ஒரு கட்டத்தில் அந்த பத்திரத்தை நானே கொடுத்து அனுப்புகிறேன் என்று சவுகார் ஜானகி சொல்லிவிட்டு மறுநாள் அவருக்கு பத்திரம் அனுப்பி வைக்கப்படுகிறது. அதோடு அவர் உடல்நிலை தேராமல் அப்படியே இறந்து போகிறார் சவுகார் ஜானகி. அந்த வீட்டின் குத்து விளக்கு அணைக்கப்படுகிறது. வீட்டு பத்திரமும் போய்விடுகிறது, வீடும் இல்லை. இப்படி பல அவமானங்களையும் பல வாழ்ந்து கெட்ட அவர் பிழைப்பு தேடி வேறொரு ஊருக்கு செல்கிறார். அங்கு சம்பாதித்து வந்து இந்த வீட்டை, இந்த அரண்மனை போன்ற வீட்டை மீட்டினாரா இல்லையா என்பதுதான் மீதி கதை. எங்க ஊர் ராஜா நான் சொன்னதை விட நீங்கள் படமாக பார்க்கும்போது உணர்ச்சி வசப்படுவீர்கள். அப்படியே நீங்களும் அந்த கதாபாத்திரமாக மாறி வாழ்வீர்கள். அப்படி ஒரு சிறப்பான கதை அம்சம் உள்ள ஒரு படம், பார்க்க வேண்டிய படம். இப்போது பார்த்தாலும் நம்மை கலங்க வைக்கும். அதே நேரத்தில் யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க என்கின்ற துணிச்சலும் கொடுக்கும் படமாக இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.